எல்லாருக்கும் வணக்கம். லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி எளிமையாக படிக்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 1லேருந்து 10 ஸ்லோகம் வரைக்கும் எப்படி எளிமையாக படிக்கிறது நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் 11லேருந்து 20 வரைக்கும் உள்ள ஸ்லோகன்ஸ் எப்படி எளிமையாக படிக்கிறது, வார்த்தைகளை எப்படி பிரித்து தெளிவாக படிக்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் நம்ம 11லேருந்து 20 வரைக்கும் வார்த்தைகள் எவ்வளோ நீளமாக இருந்தாலும் அதை எப்படி எளிமையாக நம்ம பிரித்து படிக்கிறது, உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சேன் பண்ண கற்றுக்கலாம் எளிமையாக. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எழுத்துக்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதை தமிழில் சில முக்கியமான வார்த்தைகளை எப்படி படிக்கிறதுன்னு நான் ஒரு நோட் தரேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட உச்சரிப்பை இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிஜ சல்லாப மாதுர்ய வினீர் பட்சித கச்சபி மந்தஸ் மித பிரபாபூர மஞ்சத் காமீச மானசா. நிஜ சல்லாப மாதுர்ய வினீர் பட்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஞ்சத் காமீச மானசா. படிக்கிறப்போ இப்படி சேர்த்து படிக்கணும். 12வது ஸ்லோகம். அநாகலித சாத்ருத்ய அப்படி படிக்கணும். திபுகஸ்டி விராஜிதா காமீச பத்த மாங்கல்ய சூத்ர. அப்படின்னு இழுத்து படிக்கணும். சூத்ர சூபித கந்தரா. அநாகலித சாத்ருத்ய சிபுகஸ்டி விராஜிதா காமீச பக்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா. 13வது ஸ்லோகம். கன காங் கத. ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. கன காங் கத. கன காங் கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. 14வது ஸ்லோகம். காமேஸ்வர பிரேம ரத்ன. இப்போ பி அப்படி படிக்கணும். பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. அந்த ஸ்தனி அப்படின்றத சேர்த்து படிக்கணும். மணி பிரதிபனஸ்தனி. பன இஸ் தனி, அதை சேர்த்து படிங்க. நாப்யால வால அப்படி படிக்கணும். நாப்யால வால ரோமாலி. நாப்யால வால ரோமாலி அப்படி சொல்லணும். லதா பல குசத்வயா.
காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிமனஸ்தனே நாப்யால பால ரோமாலி லதா பலகுசத்பயா. எப்படி படிக்கணும் சேர்த்து படிக்கிறப்ப. 15வது ஸ்லோகம். லக்ஷ்ய ரோம லதா தார தாச. இதில் லதா தார அப்படின்றத தனியாக படிச்சுக்கணும். தாச, இந்த லதா தார அந்த தா தனியாக இருக்குல்ல, தாவும் சமுன் அப்படின்னு வரப்ப அப்படி படிக்கக்கூடாது. தாச அந்த இதை சேர்த்து படிக்கணும். தாச முன்னேய மத்தியமா தன பார தலன் மத்திய பட்ட பந்த பலித்ரயா லஷ்ய ரோம லதா தார தாச முன்னேய மத்தியமா ஸ்தன பார தலன் மத்திய பட்ட பந்திர பலித்ரயா. 16வது ஸ்லோகம். அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கடீதடி ரத்ன கிங்கினி கார் ரம்ய ரசனா தாம பூஷிதா. அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கடீதடி ரத்ன கிங்கினி காரம்ய ரசனா தாம பூஷிதா. 17வது ஸ்லோகம். காமேச ஞாத சௌபாக்கிய. 3ஆ பிரிச்சுக்கோங்க, பெரிய வார்த்தையா இருக்கு. காமேச ஞாத சௌபாக்கிய அப்படின்றத காமேச ஞாத சௌபாக்கிய அப்படி படிக்கணும். காமேச ஞாத சௌபாக்கிய மார்த்த ஒரு இத்வியான்விதா அப்படி படிக்கணும். தியான்விதா இத்த சைலண்ட் ஆக்கி பான்ற சவுண்டோட சேர்த்து படிக்கணும். தியான்விதா மாணிக்ய மகுடாகார ஜானுத்வய விராஜிதா காமேச ஞாத சௌபாக்கிய மார்த்த ஒரு துவயான்விதா மாணிக்ய மகுடாகார ஜானுத்வய விராஜிதா அப்படி படிக்கணும். 18வது ஸ்லோகம். இந்திர கோப பரிஷிப்த. ஷிப் அப்படி படிக்கணும். சீப் அப்படி படிக்கணும். பரிஷிப்த மர தூநாப ஜங்கிகா கூட குல்பா கூர்ம பிருஷ்ட அப்படி படிக்கணும். கூர்ம பிருஷ்ட ஜயஷ்ணு பிரபதான்விதா இந்திரகோப பரிஷிப்த ஸ்மர தூணாபஜங்கிகா கூடகுல்பா கூர்மரிஷ்ட ஜயஷ்ணு பிரபதான்விதா. 19வது ஸ்லோகம். நக தீ திதி. 3 தீ வருது. இதை டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும். தீயை ரொம்ப இழுத்து படித்து தீ திதி இதை ஷார்ட்டாக படிக்கணும். 2 தீயும் ஷார்ட்டாக படிக்கணும். நக தீ திதி
சன் சன்ன சஞ்சன்ன அப்படி படிக்கணும். சஞ்சன்ன நம ஜன தமோ குணா பதத்வய. இப்போ பி அப்படி பிரபாஜால அப்படி படிக்கணும். பிரபாஜால பராக்ருத பராக்ருத சரோருஹா சரோருஹா நகதீதிதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா பதத்வய பிரபாஜால பராக்ருத சரோருஹா அப்படி படிக்கணும். இப்போ 20வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோடத. சிஞ்சான மணி சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா மராலி மந்த கமனா மகா லாவண்ய சேவதிஹி. அந்த 2 டாட்டை ஹி அப்படின்னு படிக்கணும். இதில் ஹி ஹூ அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல அந்த கடைசி இறுதியான அந்த எழுத்தோட சவுண்டில் அந்த ஹி ஹூன்றது மாறும். சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா மராலி மந்த கமனா மகாலாவண்ய சேவதிஹி இப்படி படிக்கணும். இப்போ நம்ம 11லேருந்து 20 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சேண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.